அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தோம், மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில், காலையில் வீடியோவில் என்ன நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்றைய க்ளோஸ் 18,534, இன்றைய ஓப்பன் 18,612. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 பாயிண்ட் வந்து கேப் அப். அந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 18,640 ஹை போயிருக்காங்க. லோ 18,582. அப்போது மொத்தம் ஒரு 58 புள்ளிகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரேஞ்சாக இருந்திருக்கு. நம்மளுக்கு குறைந்தபட்ச ரேஞ்ச் 100 to 130 ஆச்சு இருக்கணும். அதுவே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. இன்றைக்கி யாராச்சும் ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு எண்ணியிருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரேக் அவுட், ஒரு லோயர் பிரேக் அவுட், ஒரு ஹையர் பிரேக் அவுட், எப்போவுமே ஒரு கட்டம் போட்டுருமே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போது இதை பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரேக் அவுட், ஏன்னா வந்துட்டு ஃப்ளாகு, ரைசிங் ஃப்ளாகு, ஃபாலிங் ஃப்ளாகு என்னென்னமோ நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது அதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மூமெண்ட்டே கிடையாது. அந்த மூமெண்ட்டான இடத்துல நம்ம வியாபாரம் செய்யலாமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ இன்றைக்கி காலையிலே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடைபெறும்போது மார்க்கெட்டை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 20% ஏறுமுகத்திற்கும் 20% இறங்குமுகத்திற்கும் 60% சைட்வேக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலி பேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டைம் வேல்யூ வந்துட்டு கால் சைடு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்போ அந்த நிகழ்வில் இன்றைக்கி 60% அதுதான் வெற்றி பெற்றிருக்கு சைட்வே. இந்த சைட்வேக்குள்ளே வியாபாரம் செய்ய முயற்சி செய்யாமல் யாரெல்லாம் பார்வையாளராக இருந்தார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வியாபாரம் பண்ணணும் ஒரு இன்டென்ஷன் காமிச்சவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தாலும் அவங்களோட மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ இந்த மன அழுத்தம் இல்லாமல் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி வியாபாரமே செய்திருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஸ்பாட் 0.32னா ஃப்யூச்சர் 0.35. அப்போ அது பரவாயில்ல. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் இன்றைக்கி நம்ம எதிர்பார்ப்பில் என்ன இருந்து, ஸ்பாட்டோட ஏற்றத்தை விட ஃப்யூச்சரோட ஏற்றம் குறைவாக இருந்து மார்க்கெட்டை நிப்பாட்டுறக்கு வாய்ப்புன்னு பார்த்துருந்தோம். ஆனால் அது கரெக்டாக பண்ணிட்டாங்க மீன்ஸ் அது பண்ணலை, நம்ம நினச்சது பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து 18,600 கால் 600 புட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேடலாக மாற்றி விட்டார்கள். நம்ம என்ன பேசியிருந்தோம், நேற்று 18,600 காலும் 18,500 புட்டும் ஒரு ஸ்ட்ரேங்கலாக சந்தை இருந்ததை ஸ்ட்ரேடலாக இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதனால் இதனுடைய 2 ப்ரீமியம் சேர்த்துனா 140 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு வந்து 18,740 18,460 சந்தையோட ரேஞ்சாக இருக்க போது. நடுநிலை 18,600, 18,600 புட்டோட 53, அப்போ 18,550, 18,600 கால் 81, 18,681. இதுதான் ரேஞ்சாக இருக்க போகிறது. அதன் பின் நாளை அட்டவணை என்ன மாறுகிறதோ அதன் அடிப்படையில் மாறும். இம்ப்ளைடு வாலட்டிலி தான் கவலைக்கிடமாகவே இருக்குது. அப்போ இதனுடைய மேலே போகும் தடுப்பு அப்படிங்கிறது, இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளுக்கு தடுப்பாக அமையணும். அந்த தடுப்பு புட் ஆப்ஷன் பக்கம் இல்லை. புட் ஆப்ஷன் வந்து மேலே போகிற கால் மார்க்கெட்டை, அதாவது மார்க்கெட் மேலே போகிறது தடுக்கக்கூடிய சக்தி புட்டுக்கு இப்போதைக்கு இல்லை. அதாவது ஃப்ரீ பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது மார்க்கெட் மேலே போனால் மேலே போகிறது தடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கீழே வராதா அப்படின்னா கீழே வரலாம். ஆனால் மேலே போகிறக்குண்டான தடுப்புக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது, அதாவது புட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மார்க்கெட்டோட குறிகளை 18,547 to 18,681, ஒயிட் ரேஞ்ச் 18,466 to 18,734 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மொத்த ரேஞ்சே ஒரு 200 புள்ளிகள் தான். இந்த 200 புள்ளிகளில் ஒரு 100 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறுனா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்து ஒரு 40 பாயிண்ட் ஏறுனா அப்போ அதனுடைய மொத்த ஆக்ஷனே ஒரு 80 ரூபா தான் இருக்கும். ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசமே ஒரு 80 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த 200 புள்ளிகளுக்கு உட்பட்டே தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நான் இம்பேக்டட் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து 44,000 அப்படிங்கிற ஸ்ட்ரேடல் 44,200 மாறி இருக்கு.
அப்போ இதனுடைய 2 ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 400 புள்ளிகள். அப்போ 43,800 டு 44,600க்குள் சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். 44,200 மையமாக இருக்கும். 44,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 44,400 அப்படிங்கிறது ஒரு தடுப்பாக இருக்கும். இதன் அடிப்படையில் சந்தை இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், 44,200 கால் 272 ரூபா 180 ரூபா பார்த்திங்கன்னா 90 ரூபா தான் நம்மளுக்கு இதனுடைய ஹை டு லோ. இந்த 90 ரூபாய்க்குள்ளே இது ஒரு பை கிடைக்க போகுது இல்லை செல் கிடைக்க போகுதுங்கிறதே இந்த கரெக்டாக ஹை லோவில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. இது ரொம்ப அதே மாதிரி நம்மளுக்கு 44,200 புட் பாருங்கள், 145 150 ரூபா பக்கம் இறங்கியிருக்காங்க. அப்போ இது பாருங்கள், அப்போது மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இம்ப்ளாய் வாலிட்டி தான் கவலைக்கிடம். பேங்க் நிஃப்டியோட குறுகிய ரேஞ்ச் 43,993 டு 44,388, வைட் ரேஞ்ச் 43,805 டு 44,595 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.